ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. லலிதா, குழந்தைகள் எல்லாம் எழுப்புப்பா, ரொம்ப நாளை எடுத்து. கல்யாணி மாதிரி இன்னும் தூங்குறா. கல்யாணம் ஆகிற வயசு வந்து சாந்தி. குழந்தைகளுக்குலாம் பழைய பறிஞ்சு போடணும். கிருஷ்ணா, அப்பா கல்யாணி என்ன பண்ற? நான் சொல்லிட்டு இருக்கேன், கண் பார்த்து கை செய்ய வேண்டாமா? இந்த பாத்திரத்தை பார்த்து கொஞ்சம் உள்ள எடுத்து கொண்டு வைக்க கூடாதா? இங்க வா, என்ன பண்ற நீ? இங்க வா. தாயே காவேரி மாதா கங்கேச்சு எம்எச்சு கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மி சன்னிதி எல்லாரும் நல்லா இருக்கு. நான் காவேரி ஊர்ல யாரும் சொல்லிமா? வாங்க வாங்க உட்காருங்க. சௌக்கியமா? என்ன சாப்பிடுற? மத்தியானம் சாப்பிட்டுட்டே போறேல ஒரு வா. எல்லாரும் சௌரியம் தானே ஆத்துல. அவத்துலேருந்து ஏதாவது விஷயம் சொன்னால அவனுக்கு உடம்பு சரியாயில்ல, படுத்துட்டு இருக்கு. சொல்லிடுறேன்னா பொன்பாட்டு போனாலே அவளுக்கு பிடிச்சிருக்கு, சம்மதம். நம்ம சாதம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்த நாள் குடிச்சு தந்துட்டு போறேன். சொல்லிட்டு போனான்னு மாமா சொல்லிட்டு பொண்ணை பிடிச்சிருக்கான், கல்யாணி பிடிச்சிருக்கான். நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா? அதுக்கு முன்னாடி தவசம் வருது நம்ம பாத்துல. அதுவும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுவோம்னு ஓடி வந்தேன். பழம் ஒன்று பழுத்துருக்கு. நான் பார்த்து மாங்காய் பறிச்சு வச்சிருக்கேன். வாழைப்பழம் இப்போ தான் கார் போட்டிருக்கு. இந்த மாதம் பித்திருக்களுக்கு ஸ்ராவண வரது போல் விசேஷம் கிடையாது. பழமும் ஆற்றில் இருக்கு. அவள் ஆசீர்வாதத்தில் குழந்தையெல்லாம் சேமமாக இருப்பா. கவலையே படாதீங்க. கல்யாணி வந்து வெளியே வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறா. அப்புறம் ஆச்சு கல்யாணம் ஆனா நீ போய் மாமியார் இடத்துல அங்கே உங்க ஆடெல்லாம் நீங்க ஆயிடும். இங்க இருந்தாதான் கேட்கலாம், இப்பதான் கேட்கலாம். ஒரு பாட்டு பாடுறா. தங்கிட்டு சாந்தி. ஏய் நாராயணா, கோபாய் எல்லாம் கூப்பிடு. எல்லாம் விளையாடி போதும் வந்து சந்தியா.